வணக்கம். இன்னைக்கு முதல்ல வத்த குழம்பு. பேத்தி வந்துட்டு ஊருக்கு ஆற்றுக்கு போகிறா, நாளைக்கு ஸ்கூல் உண்டு, பொண்ணு காலம்புற கஷ்டப்பட்டு சமைக்கணுமே, ஒரு வத்த குழம்பு வச்சு கொடுத்துட்டேன். நாளை பொழுது ஓடுமே, நம்மளால் முடிஞ்சது தானே. அதனால் இன்னைக்கு வத்த குழம்பு வைக்காமல் வத்த குழம்பு வச்சுருக்கேன். பெருங்காயம் போட்டாச்சு, கடுகு போட்டாச்சு, கடலைப்பருப்பு, வெந்தயம். வர வர எனக்கு நிறையவே சமைக்க தெரிய மாட்டேங்கிறது. கொஞ்சமாக தான் சமைச்சு பழக்கம் வர மாட்டேங்கிறது. நிறையா சமைக்கிறேன்னு நினச்சின்னு சமைச்சிருக்கேன். அது அநேகமாக அது எத்தனை % வரும்னு எனக்கு தெரியல. இப்போ இது போட்டாச்சா, அதுக்கப்புறம் மிளகா வத்தல் போடும். ஒரு 4 மிளகா வத்தல் போட்டு கிள்ளி போட்டுருக்கேன். இப்போ கரண்டி எடுத்து வச்சுக்கல, மறந்து போயிடும். கரண்டி எடுத்து வச்சுக்கணும், அது செவக்கணும். செவத்த பிறகு இன்னைக்கு அது வெண்டைக்காய் வத்தப்படும், பச்சை வெண்டைக்காய். கொஞ்சம் மிளகா கொஞ்சம் நல்லா கருப்பாக ஆனால் தான் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் போகிற மிளகா பொடியோடு இல்லை, கொஞ்சம் மிளகு பொடி போட்டுட்டா வாசனையாக இருக்குன்னு ஒரு மாமி இருந்தா, தெலுங்கு மாமி சொல்லுவாள். அதனால் ஒரு கொஞ்சோண்டு மிளகு பொடி. இப்போ இது மிளகா கருத்துருத்து. இப்போ வெண்டைக்காயை போட்டு கல்லுக்குள்ளே போட்டாச்சு. படப்படம் நினைக்கிறா, கொஞ்சம் வெண்டைக்காய் வதங்கிடுவேன். கூடிய மட்டும் சிம்மிலேயே வச்சுக்கணும் தாளிக்கிற வரைக்கும். தாளித்த பிறகு புளியை கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு மறுபடியும் சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். அப்படியே ஒட்டிக்க எடுத்தாலும் உண்டு. சில பேர் அல்லது கொஞ்சோண்டு பச்சை அப்படி அரிசி மாவை கரைச்சி ஊற்றுவா, குழம்பு கட்டி அரைச்சிங்க. அது நிறையா வைக்கிற போது அது மாதிரி பண்ணணும், நமக்கு அது தேவையில்லை. இப்போ இதில் சாம்பார் பொடியை போட்டு திரட்டிக்கும். இந்த அளவுக்கு எனக்கு 1 2 3 4 5. நான் எப்பயுமே கொஞ்சம் சுண்டுன காரமாக வச்சுருவேன். பரவாயில்ல, ஒரு முட்டை எண்ணெயை ஊற்றிட்டு சாப்பிடுவோன்னு சொல்லுவேன். மஞ்சள் பொடி போடும், கலர் குழம்பு போட்டு தான் குழம்பு கலர் அழகாக இருக்கும். ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி. நல்லா வெண்டைக்காய் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, இல்லைன்னா குழகுழன்னு இருக்கும் வெண்டைக்காய். அதனால ஒரு கருட்டல். இப்படி மிளகா பொடி போடுறதுனால சீக்கிரம் பச்சை வாசனை போயிடும். இப்போ புளியை கரைச்ச புளியை ஊற்றணும். புளியை முன்னாடியே கரைச்சி வச்சுருந்தேன். அவ்வளோதான். கையோட உப்பு போட்டு விடணும். நல்லா சமைக்கிற மாதிரி எல்லாத்தையும் சமைச்சிட்டு உப்பு போட மறந்து விடுவேன். வயசானப்ப எல்லாம் தெரியுது பாருங்க. உப்பு இந்த மாதிரி இன்னொரு பங்கு போடலாம். இப்போ குழம்பு கொதிச்சு வந்தோடனே ஒரு சின்ன புளியங்கட்ட அளவு வெள்ளத்தை போட்டால் குழம்பு நல்லா இருக்கும். இனிமேல் குழம்ப கொதிக்கணும். இதுதான் வத்த குழம்பு இன்னைக்கு. இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ இது நாளை சமையல் தானே. அவள் இன்னைக்கு புளியர் ஒரே நாளில் எல்லாம் சேர்க்க வேண்டாங்கிறதுனால தான் இதை நாளைக்கு வச்சுருக்கேன். இப்போ அவள் புளி உப்புமா கேட்டிருக்கா. அது புளி உப்புமா, நாங்கள் புளி பொங்கல்னு சொல்லுவோம். அது இப்போ உங்களுக்கு அடுத்தாப்பில் இதை ஒரு பக்கம் அடுப்பில் சுட வச்சுட்டு அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவும் இன்னைக்கு நான் வெங்காயப்பானையில் பண்ண போகிறேன். எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த வெங்காயப்பானை. வெயிட் பண்ணுவோம். வத்த குழம்பு ரெடி. பாய்.